நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு பாதி கிணறு தாண்டினோம்னா முடிஞ்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரூட்டில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த ஆஃப் ரோடிங் வரும். அந்த ஆஃப் ரோடிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக போனோம்னா தெப்பக்குடி. இப்போ சப்போஸ் நீங்கள் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். மக்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் அரவிந்த். ரொம்ப நாள் அப்புறமா இன்றைக்கி ஒரு ரைடு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரைடு நம்ம கூட யாராவது வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 பேர் நம்ம கூட ரைடு வராங்க. இந்த ரைடு ஒரு சின்ன ஒரு மீட்டப் மாதிரிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரைடு போய் ரொம்ப நாள் ஆகுது. அதனால் 2023 ஃபஸ்ட்டு ஒரு ரைடாக நம்ம இந்த ரைடை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட, அதாவது சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸும் கூட நம்ம இந்த ரைடு போய்கிட்டு இருக்கோம். இது எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒகேனக்கலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒகேனக்கல் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ரைடில் நாம் ஒகேனக்கலுக்கு நைட்டு வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம தெப்பக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு ஃபாரஸ்ட் வழியாக நம்ம போக போகிறோம். அதுதான் இந்த ரைடோட ஹைலைட்டு. செம்மையான ஒரு ஆஃப் ரோடிங் இருக்கும், செம்ம த்ரில்லிங்காக, செம்ம அட்வென்ச்சரஸான ஒரு ஆஃப் ரோடிங் இருக்கும். செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு லொக்கேஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஒசூர் டு கிருஷ்ணகிரி போகிற வழின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் சொன்னது தப்பு. ஒசூர் டு கிருஷ்ணகிரி கிடையாது, ஒசூர் தாண்டி, அதாவது கிருஷ்ணகிரியும் தாண்டி அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். அது எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து ஊருக்கு போகும்போது தான் கவனித்தேன். பார்க்கலாம், இப்போ மறுபடியும் வந்து அது நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்தி விட்டுருவோன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கிளம்பி அந்த ஆஃப் ரோடிங்கு, அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ரைடு அது மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். அதுதான் அந்த இடம் தான் நினைக்கிறேன், ஐ திங்க். இந்த இடம் பாருங்கள், இங்கே தான் இந்த ட்ரோன் ஷாட்லாம் பார்த்தீங்க. இவங்களது போகிற இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த தண்ணி மாதிரி இருந்து அதுக்கப்புறமேட்டு தான் அங்கே ஹோட்டல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது இடம். எப்படிங்க இருந்துச்சு ட்ரோன் ஷாட்டு? நான் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு இருக்குது இந்த இடம். செமையாக இருக்குது. இந்த இடத்தோட பேர் கூட தெரியலையே, ஐயோ பேர் கூட கேட்க மாட்டேனே. சரி, இந்த வீடியோ பார்த்தீங்களே, உங்களுக்கு இந்த இடம் எதனாச்சும் ரெக்கக்னைஸ் ஆச்சா? இது எதனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கா? சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ணா, இந்த இடம் பேர் என்ன? திப்பாபுரமா? சரிண்ணா. இல்லை இந்த இடம் பார்த்தேன், பேர் தெரியல, அதான் கேட்டேன். திம்மாபுரமா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆமாம், அது டேமா? ஓ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. திம்மாபுரம்ங்க, அங்கே பார்த்துருப்பீங்க, அரசு உயர்நிலை பள்ளின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த பக்கம் டேம் இருக்குன்னு அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தா. அப்படி அந்த பக்கம் போனோம்னா டேம் இருக்கான். வேறு லெவல் சீனரிங்க, சான்ஸே இல்லை. நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் போகும்போது அந்த டெஸ்டினேஷனை விட ரொம்ப அழகான ஒரு இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த இடம் தான். ரொம்ப க்ரீனரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஏர்லி மார்னிங் அப்படியே சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும்.
பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணலாம். இதான் தேயிலை தோட்டம் மாதிரி ஏதோ போட்டுட்ருக்காங்க. இந்த திம்மாபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மாபுரம் சைடு யாருனாச்சும் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு அழகான இடம் இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். என்னங்க இந்த இடம் அநியாயத்துக்கு அழகாக இருக்கே. இங்கே பாருங்கள், எவ்வளோ தென்னை மரம், எவ்வளோ பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளிங்க. பா, கிருஷ்ணகிரி மக்கா கொடுத்து வச்சவங்கடா நீங்கள்லாம். நண்பர்களே, அன்பர்களே, கிருஷ்ணகிரி நண்பர்களே, செம. பா, அதுவும் அந்த வீடு நடுவில் வீடு வச்சுக்கிட்டு சுற்றிலும் தென்னந்தோப்பு, வேற லெவல் போங்க. இது தாங்க சொன்னேன், இன்னொன்று தென்பெண்ணை ஆறு. இது பாருங்கள், இது தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லிட்டு இதுவும் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன மக்களே, தென்பெண்ணை ஆறுடைய ட்ரோன் ஷாட் எப்படி இருந்துச்சு? அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பாவம் என் கூட வந்து நிற்க வச்சுட்டேன். ஆனால் ஒர்த்தான ஒரு ட்ரோன் ஷாட் கிடச்சிருக்கு. அண்ட் அருண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஒரு ஹோட்டல் கிட்டாங்க. அப்புறம் அஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீச் ஆகிட்டான். ஸோ நம்ம கூட வரவங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ தரேன் ஒரு இடத்துல கேதர் பண்ணிவிட்டு. ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபக். அவரும் ஸ்டெல்த் பிளாக் தான் வச்சுருக்காரு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ் வந்துட்டுருக்காரு. ஆதி காலத்துலேருந்து என் கூட ரைட் பண்ணிகிட்ருக்காரு அவர். அதுக்கப்புறம் ரகுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நாங்கள் தான் இன்றைக்கி வந்து ஒரு 6 பேர் இந்த ரைடு நாங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கேதரிங்கான ஒரு ரைடு தான். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இந்த ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேதர் பண்ணிவிட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேதரிங். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரோடு அதெல்லாம் ஆஃப் ரோடிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். வர வழியில் நமக்கு இந்த இடம்லாம் ட்ரோன் ஷாட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதை வந்து இன்றைக்கி நான் வந்து ட்ரோன் ஷாட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு, அதுவும் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அட் சேம் டைம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ன்றதை வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் தான் நமக்கு என்றைக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். தருமபுரி வந்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் அஜீஸ் இருந்தான், அவனையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் 5 பைக்கு 6 பேர் போய்கிட்டு இருக்கோம். பெண்ணாகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட கோவா வந்தான் இல்லையா, சிலம்பரசன் சொல்லிட்டு. ஸோ அவனையும் மீட் பண்ணி கொஞ்சம் பேசிவிட்டு, அவன் வருவானா என்னன்னு தெரியல, பட் வந்தானா கூட்டிகிட்டு போகலாம். இல்லைனா நம்ம மட்டும் போயிட்டு நம்மளுடைய ஆஃப் ரோடிங் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் தாங்க. சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வீடியோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் போட்டு. ஊர் பெண்ணாகரம் வந்துச்சுங்க. பெண்ணாகரம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகாமல் போகிறேன். நேராக போனோம்னா பெண்ணாகரம், லெஃப்ட் எடுத்தோம்னா நமக்கு ஒகேனக்கல் வந்துடும். இப்போ நம்ம தம்பி சிலம்பரசன் வந்துடுவான். அவன் வந்த உடனே அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், அவன் வரானா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் டிசைட் பண்ண போகிறோம். போய்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா போடூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. நான் சின்ன வயசுலலாம் அடிக்கடி இந்த பக்கம் எங்கள் டிவிஎஸ் சாம்ப் எங்கள் அப்பாவோடது, அது எடுத்துகிட்டு இந்த பக்கம் வருவோம்.
எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகிறது, ஒகேனக்கல் போகிறது அந்த மாதிரி தான். ஸோ டிவிஎஸ் சாம்பில் வந்து அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் வந்து பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே போனோம்னா நமக்கு ரோடு நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து பாலம் வந்து உடஞ்சிருக்கும். அந்த இடம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றிட்டு இருந்த இடம் இது. சரி, இப்போ வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக ஒரு ரைடு போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரூட்டில் போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பசங்களை இந்த பக்கம் கூட்டி வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போடூர் வழியாக போகலான்னு தான் போனோங்க. அங்கே போனதுக்கப்புறமேட்டு அங்கே ஏதோ ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, அதனால் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் ஒகேனக்கல் போயிட்டு ஒகேனக்கல் வழியாக தெப்பக்குழி நம்ம ஆல்ரெடி போனது தான், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், அவங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நாங்கள்லாம் போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான், அதாவது நைட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சரஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும், ரைடு அப்படியே ரோட்டில் அப்படியே கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அட்டெம்ப்ட்டு நமக்கு ஒகேனக்கல் தாண்டி நாட்ராம்பாளையம், அஞ்சட்டி அந்த பக்கம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூட் போகிறோம் இப்போது. ஸோ ஒகேனக்கல் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் ஒகேனக்கல் ரோடு வந்திருக்கீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்களை மாதிரி லோக்கல் தருமபுரி சைடு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து அடிக்கடி போவாங்க. ஆனால் இது வந்து சாதாரணமாக போயிட்டு வர இடம் உங்களுக்கு. மற்றவங்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த இடம் பிடிக்கும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒகேனக்கல் ரீச் ஆகிட்டோம். ஒகேனக்கல் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அகைன் ஈவினிங் தான் வர போகிறோம். இப்போது வந்து நமக்கு நாட்ராம்பாளையம் அந்த சைடு போய் ஆகணும் அப்படின்றதுனால அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே ரைட் சைடில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா முதல பண்ணை. இங்கே எல்லா வகையான முதலையும் இருக்குங்க, செம்ம பெருசாக. அந்த உள்ளே போய் பார்த்தவங்களே அவ்வளோ கிராண்டாக இருக்கும் முதலைங்கெல்லாம். என்ன அந்த முதலைங்க அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மெல்லு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய முதலையை பார்க்கலாம் உள்ளார. ஸோ இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒகேனக்கல் வரதுக்கு இன்னொரு ஒரு வழி இது. இப்போ நமக்கு கைண்ட் ஆஃப் இது வந்து ஒரு சுற்று தாங்க. அந்த பக்கம் போடு வழியாக போயிருந்தோம்னா ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு இந்த அளவு வந்து சுற்றிட்டு போகணுன்ற அவசியம் இல்லாமல் அந்த பக்கம் நான் வந்து வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போயிருப்பேன். இட்ஸ் ஓகே. ரைடர்ஸோடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான். இந்த மாதிரி வழி மாறுறது இதாகிறது எல்லாமே சகஜம்தான். இப்போ போயிட்டு இது ஒரு நல்லபடியாக வந்து நமக்கு போய் ரீச் ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெப்பக்குழி போகிற அந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். அஞ்சட்டி வந்த உடனேயுமே அஞ்சட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கட் பண்ணணும். ஊருக்குள்ளார இருந்து ரைட்டு கட் பண்ணி போனீங்கன்னா தெங்கனி கட்டு வரும். ஸோ ரைட்டு கட் பண்ணால் லெஃப்ட்டு கட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெப்பக்குழி போகிற ரூட் வந்துடும். ஸோ 2 ரூட் இருக்குது. நாங்கள் போகிறது வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ். அது இல்லாமல் நமக்கு இன்னொரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 60-65 கிலோமீட்டர் வருமா. அது நாங்கள் லாஸ்ட் டைம் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்த அந்த ரூட் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் மட்டும் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கிராண்டாக லைக் ஃபாரஸ்ட் ஆஃப் ரோடிங்லாம் செம்மையாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு பாதி கிணறு தாண்டினோம்னா முடிஞ்சு.
அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரூட்டில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த ஆஃப் ரோடிங் வரும். அந்த ஆஃப் ரோடிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக போனோம்னா தெப்பக்குடி. இந்த ரூட்டு மேக்ஸிமம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாளுங்க வர மாட்டாங்க. இந்த ரூட்டை போய் தெரிஞ்சவங்க மட்டும்தான் போவாங்க. அதனால தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணுன்னு சொல்லலை. அதனால தான் இவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சப்போஸ் நான் வராமல் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக போய் அதை வந்து எந்தளவு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியாது. அதனால தான் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த ஒரு ரைடை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியாவது ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸை நம்ம மக்கள் பார்க்கட்டுமே அப்படின்ட்டு தான். வீடியோவில் பார்க்கறது சந்தோஷம், அதை விட நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக வந்த ஒரு 6 பேர் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த ஊர் பேர் கோட்டையூருங்க. இந்த கோட்டையூர்லேருந்து கொஞ்சம் வந்து உள்ளார அப்படியே போகும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா தெப்பக்குடி கோட்டையூர் வழியாக போகிறது எப்படின்னு கேட்டுகிட்டே வாங்க. கூகுள் மேப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. கூகுள் மேப் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர். கூகுள் மேப்பில் எனக்கு 120 கிலோமீட்டர் காட்டுச்சு. அது வந்து சுற்றிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி. ஸோ மேப்பு அப்படின்ற ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஒர்க் ஆகாது, தப்பாக காட்டும். அதனால் கேட்டு வாங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷன். அவ்வளோதாங்க, நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டே ஆகணும். ஏன்னா சாதாரணமாக இந்த வகை யாரும் வந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம். அதனால் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ரைடில் கேட்டே ஆகணும். சரிங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வீடியோஸ் வரும். இல்லை லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வீடியோ வரும், இந்த ஒரு ஆஃப் ரோடிங் ஃபுல்லாக. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பரான ஒரு கண்டென்ட்லாம் வரும். அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட். பார்க்கலாம் எந்த அளவு நமக்கு வந்து இந்த வீடியோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ இப்போ எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லென்த் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்.